என்ன அடப்பா இத சொல்லும் போது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு நான் பாக்கணுமா? நான் ஏத்துக்கிட்டு அப்படியே போயிருந்தேன்னா ஏத்துக்கிட்டு அப்படியே போயிருந்தீங்கன்னா இந்த லட்சணத்துல நீங்க அடாமடி பண்ண பேசுவீங்களா? நான் திருப்பி கேட்பேன் இல்லையா? ஆத்தாமத்தி இவ்வளவு திமிரி இவ்வளவு மண்டகலாம். இசைஞானி யார் ஏன் 63 பேர்ல இடம் பெற்றாங்கன்னா அதே 63 பேர்ல இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தியோட அம்மா தான். சுந்தரமூர்த்தி எப்படி இறைவனுடைய பெருமையை பதிகம் பாடி உலகுக்கு பரப்பினாரோ அதுபோல தன்னுடைய இசையால் இறைவனுடைய புகழை உலகுக்கு பரப்பினார். அதனாலதான் நமக்கு இசைஞானியார்ன்ற ஒரு பேர் கூட கிடைக்கும். யாராருக்கு இவருக்கு ஒரு திறமை இருக்கணும்ல. ஆமா, இசை பாடி இறைவனை மகிழ்த்த காரணத்தால இசைஞானியார்னு ஒரு பேர். மூணாவது அடுத்து மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியார் ஆமா. ஏன் இடம் பெற்றாங்க? அந்த அம்மா ஏன் இடம் பெற்றாங்கன்னா அந்த அம்மா சோழ நாட்டுல பிறந்தவங்க. சோழ நாட்டுல பிறந்து லட்சணத்தை வச்சுக்கிட்ட நீ அதிரடி பண்ணி கிழிச்சு போடுன்னு சொல்லியிருக்க. வெக்கமா இல்ல? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? கதையே பத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ரொம்ப அடக்கமா பேசுறமா? இந்த அடக்க கடைசி வரைக்கும் இருக்கணும். இதான் நான் சொன்ன வார்த்தை. ஆமா சொன்னீங்க. சரிங்கன்னு முடிச்சிருந்தேன்னா பஞ்சாயத்தே இல்ல. வேற என்ன? நான் அப்படியே அதிரடி பண்ணி விடுவேன். சொன்னது பிரச்சனை இல்ல, சொன்ன மாதிரி நடந்துக்கணும். முதல்ல என்ன நடந்துக்கல? நீ சொன்ன வார்த்தை வந்து அதிரடி பேச்சா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அசிங்கத்தனமான பேச்சா? கேட்ட கேள்விக்கு அத்தனை கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே தானே வர்றேன். இது இப்ப நீ சொன்னதுக்கெல்லாம் உனக்கு என்ன கோயில் அடி கும்பிடணுமா? அப்ப மங்கையர்க்கரசியார் சோழ நாட்டுல பிறக்கலையா? பாண்டியன் மன்னனை திருமணம் பண்ணிட்டு வரலையா? திருமணம் பண்ணாங்க. அதத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன இப்ப கதையை பாதியில நிப்பாட்டு எங்க போகுது? இத ஒண்ணுக்கு ரெண்டு வர கூடாதா? என்ன நீ ஊருக்கான கை தட்டுனா சண்டைக்கு போற, விசாரிக்கலாம் சண்டைக்கு போற, சண்டைக்கு போற. நீ நாடகத்தை போட்டதுக்கு இவங்க ஆணி அடிச்சு உட்கார்ந்துருக்கணும் போலயே. சரி ஒண்ணு பஞ்சாயத்து இல்ல, உன் ஆர்வத்துல மனதார வரட்டேன். ஆனா ஆர்வ கோலம் அதிகமா இருக்கு. சோழ நாட்டுல பிறந்தாங்கன்றதோ பாண்டியனை திருமணம் பண்ணாத பஞ்சாயத்து இல்ல. வட்டாசம் தான் ஏத்துட்டு போயிருப்பேன். சரி தொலைது இது இதுக்கு தெரிஞ்சு போட்டுதானே. ஆனா நான் அப்படியே அதிரடி பண்ணி விடுவேன். சொன்னாயில இல்ல உங்களுக்கு என்ன நான் வள்ளியா வந்தது பிரச்சனையா இல்ல நான் அதிரடின்னு சொன்ன வார்த்தை ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? நீ சொன்னி ஒரு வார்த்தை நாடகம் வச்சது பிடிக்கலையா இல்ல நாடகம் பிடிக்கல நாடகம் வச்சதை பிடிக்கலையான்னு ரெண்டுக்கு ஒரு அர்த்தம் தானே. நீ வள்ளியா வந்தது பிடிக்கல, உன்னை பாக்குறது அதை விட பிடிக்கல. இவ்வளவு திமிர் கொண்டான்னா யாருக்கு பிடிக்கா? ஒரு நாரதர் கேட்கிறேன் ஏன் அடக்கமா பேசுறான்னு. சரிங்க சாமி நன்றி. அதுதான் ஒரு வள்ளி பேசுறது. நான் அப்படியே அதிரடி பண்ணி விடுவேன். சொன்னையில அதுக்கான தகுதி இருக்கா உனக்கு? என்ன தகுதி இல்லாம என்ன தகுதி இல்ல? என்ன சோழ நாட்டுல பிறந்தாங்க? சோழ நாடுன்றது ஒரு ஊருக்கு பேரா? ஊருக்கு பேர நாட்டினுடைய பேருங்க சோழ நாடு. தமிழ் மண்ணுல 4 நாடு இருக்கு. என்னென்ன? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, எங்களுடைய தொண்டை நாடு. மொத்தம் 4 நாடு இருக்குல்ல. 4 நாட்டுக்குள்ளதான் இந்த எத்தனை லட்சக்கணக்கான ஊர் இருக்கு. சோழ நாடுன்றது ஒரு நாடு. அது ஊர் பேர் இல்ல? இல்லைங்க. ஏன் அந்த அம்மா பிறந்த ஊருக்கு பேர் இல்லையா? ஞான சம்பந்த பருவன் பிறந்தாள் சிறுவாடியில. ஊருக்கு பேர் இருக்கா? மாணிக்க வாசகர் பிறந்தாள் திருவாத ஊரில். பேர் இருக்கா? திருநாவுக்கரசர் பிறந்தாள் திருவாமூரில். பேர் இருக்கா? இதுக்கெல்லாம் பேர் இருக்கும்போது ஏன் அந்த அம்மா பிறந்த ஊருக்கு பேர் இல்லையா? இது ஒரு பிரச்சனையா ஊர் பேரை சொல்லலைங்கிறது? அப்ப நீ பண்ணு சாமி, எனக்கு அந்த அம்மா பிறந்த ஊர் தெரியாது, என்னை மன்னிச்சுக்கிறேன். இனிமே எந்த மேடையிலையும் நான் அதிரடி பண்ணி விடுவேன்னு சொல்ல மாட்டேன்னு மண் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போய் இருங்க. நான் தெரியல நான் சொல்லவே கிடையாது. சொல்லு. தெரியலன்னு சொன்னா தானே நீங்க சொல்லுங்க. இது ஒரு பிரச்சனையா? கதையை சுருக்கமா சொல்லணுங்கிறதா நம்ம சோழ நாட்டுல பிறந்தாங்க பாண்டிய மன்னர் திரும்ப எங்க அண்ணன் வேலாயுதன் சொல்லி சம்பளத்தை சுருக்கிடுவோமா கொஞ்சம்? வாங்க சுருக்குவியா. அப்புறம் என்ன இதுக்கு நீ கதையை சொல்கிற? அந்த அம்மா சோழ நாட்டுல பழையாறை அப்படிங்கிற இடத்துல நம்ம பிறந்தாங்க. என்ன ஊரு? பழையாறை. பழையாறை அப்படிங்கிற இடத்துல நம்ம பிறந்தாங்க. சிதம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய பழையாறைன்னு ஒரு ஸ்தலம். அங்கேதான் மங்கையர்க்கரசியார் பிறந்த ஊர். அந்த ஊர்ல இருந்து பாண்டிய மன்னன் திருமணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்ட நீ அதிரடி பண்ணி கிழிச்சு போடுன்னு சொன்னியா? ஐயய்யய்ய அதவத்துக்காரங்க கேட்பாங்கல்ல, ஏமா எந்திரிச்சு போன என்ன? அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டா நீங்க தான் கேட்பீங்க. அவர்களின் பிரதிநிதியாக நான் இருக்கிறேன். ஏன்னா நீ தப்பா சொல்லிட்ட. என்ன தப்பு சொன்னேன்? யார கல்யாணம் பண்ணாங்க? பாண்டிய மன்னனா? நான் அதை மறுக்கல. பாண்டியன்றது இப்ப இந்த ஊர்ல அதபத்துல யாருக்கா பாண்டியன்னு பேர் இருக்கலாம். இப்ப எங்க அப்பா பாண்டியன். பாண்டியன் பேர் வைக்கிறது பொதுவான பேரு, இன்னைக்கு யாரும் நினைக்கலாம். ஆனா பாண்டிய வம்சத்தை வந்து பிறந்தான்னா அவன் பேருக்கு பின்னாடி பாண்டியன் வந்துதான். இப்ப சிவபெருமான் அவதாரம் எடுத்தாருல, என்ன அவதாரம் எடுத்தாரு? சொக்கநாதராக. சொக்கநாத பாண்டியன் சொக்கநாதராக அவதாரம் எடுத்து வந்தார். பாண்டிய நாட்டை ஆண்டார். சொக்கநாத பாண்டியன் அப்படிங்கிற பேர் வாங்கணும். பேரு சொக்கநாதர். ஆமா. பாண்டியன்றது நாட்டாண்டன பட்டம். பாண்டிய வம்சத்தில் பிறந்ததால் பாண்டியன் என்ற பட்டம். பாண்டியன் பேர் இல்லையே. பேர் இல்லையே. இவாவியமா பெண்களை கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் இருக்கிறதா இல்லையா? சந்தேகம் வந்துச்சு ஒருத்தருக்கு. செண்பக பாண்டியன். செண்பக பாண்டியன். அவன் பேர் செண்பகம் தானே? பாண்டியன்றது என்னது? அது பட்டம். பாண்டியன்றது பேர் இல்ல. இல்ல. கல்யாணை கரும்புதின வைத்தானே அபிஷேக பாண்டியன்.
ஆமா. என்ன பேரு? அபிஷேக பாண்டியன். அபிஷேகன்றது பேரு, பாண்டியன்றது பட்டம். இப்ப நீ சொன்னீங்க பாண்டியனை திருமணம் செய்தா, பாண்டியன்றது பட்டம், பேர் என்ன? அதிரடி பண்ணி கிழிச்சு விடுவேன்னா ஒரு பேரு ஒரு பிரச்சனையா? அப்போ நீ ஒண்ணு பண்ணு, சாமி எந்த பாண்டியன் திருமணம் எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் அதை ஒத்துருனா அப்படி எல்லாம் உங்கள்ட்ட நான் கொண்டு விட்டு கொடுத்துட்டு போறதுக்கு எல்லாம் கிடையாது. நீங்களும் விட்டு கொடுத்துருவோம். எந்த மண்ணு ஊன் பாண்டியனா இந்த அம்மா திருமணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் உயர்ந்துட்டு போகுது. எனக்கு உண்மையில ரொம்ப அதிகப்படியா அளவுக்கு அதிகமான கோபத்துல இருக்கேன். என்னை அதிரடி பண்ணிவிட சொன்னதுல கோபம் அதிகமா, இன்னொன்னு திட்டலாம்னா மனசு துடிக்குது. ஆனா வந்திருக்க பகுதி நாகரிகமான பகுதி என்பதால கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். ஆனா அப்படியும் உன்னை திட்டி தொலையணும்னு தோணுது. ஏன் என்ன ஒண்ணு? யார கல்யாணம் பண்ணாங்க? கூன் பாண்டியனை திருமணம் பண்ணிட்டு வந்தாங்க பாண்டிய நாட்டுக்கு. சரி விடுங்க. நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனை திருமணம் பண்ணிட்டு வந்தாங்க. கூன் பாண்டியன் அது கூன் பாண்டியன்னா அது எதிரி நாட்டோட போரிடும் போது கதையால மார்புள் அடிச்சுட்டாங்க, கூன் விழுந்துருச்சு. கூன் பாண்டியன் வாழ்க்கை இறுதி காலகட்டத்துல போரில் நடந்த சம்பவத்தினால கூன் பாண்டியன் பேரு. ஏன் கல்யாணம் பண்ண வேணும் பேரு? கல்யாணம் பண்ணும்போது நின்ற சீர் நெடுமாறன் திருவிளையாட புராணத்துல அப்ப நின்ற சீர் நெடுமாறன் திருமணம் செஞ்சாரு போட்டிருக்கா, இல்ல கூன்பாடி திருமணம் போட்டிருக்கா? நின்ற சீர் நெடுமாறனை திருமணம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப என்ன பேர் சொல்லணும் நீ? நின்ற சீர் நெடுமாறன் சொல்லணுமா? எவ்வளவு மண்டான உனக்கு நின்ற சீர் அப்படி பேசு. ஒரு கதைக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் சுருக்கமா சொல்லணும்னு பார்த்தா இது என்ன அது என்ன? யார கல்யாணம்? ஏமா நீ தான் அதிரடி பண்ணி முடியும் சொன்னீங்க. நியாயமான விஷயம் அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா கதை சொல்றதோட அதனுடைய பேர்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நின்ற சீர் நெடுமாறனை திருமணம் பண்ணிட்டு பாண்டிய நாட்டுக்கு வந்தார். பாண்டிய நாட்டிலே சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் உயர்ந்துகிட்டே போகுது. அப்படி உயர்ந்துகிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது மங்கையர்கரசியார் பார்த்தாங்க, என்னடா அது சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் உயர்ந்துகிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இங்க இருந்து திருஞான சம்பந்தருக்கு அழைப்பு விடுகிறார். திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு வந்தார். பாண்டிய நாட்டுல வந்த இடத்துலதான் அனல்வாதம் புனல்வாதம் அரிகண்டம் யமகண்டம் அப்படின்னு சில போட்டிகள்லாம் நடந்துச்சு. இந்த போட்டிகள் எல்லாத்திலேயும் சைவ சமயம் வெற்றி அடைந்தது. அப்ப தனி ஒரு பெண்ணாக இருந்து பாண்டிய நாட்டிலே சைவ சமயத்தை மீட்டுக் கொண்டு வந்த பெருமை மங்கையர்கரசியாருக்கு உண்டு. இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு நீ அதிரடி பண்ணி கிழிச்சு போடுன்னு சொல்லியிருக்க. என்ன கதை தப்பா? கதை சேர்த்தேன். கதை தவறா சொன்னா? கடைசி ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சொன்ன? தனி ஒரு பெண்ணாக இருந்து தப்பு. என்ன அதுதான் தப்பு. என்ன ஒருவேளை அந்த அம்மா மட்டுமே முயற்சி பண்ணி அந்த அம்மாவால மட்டுமே இது சாத்தியப்பட்டிருந்தா நீ சொல்றத நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன். அந்த ஒரு அம்மா மட்டும் முயற்சியினால மதுரையில அப்படி இல்ல தனி ஒரு பெண்ணான ஏன் சொன்னேன்னா, ஒருவேளை அந்த அம்மா அதே 63 பேர்ல இருக்கக்கூடிய இன்னொரு நாயன்மார்ட்ட சொல்லி விடுறாங்க, யாரு போய் திருஞான சம்பந்தரை போய் கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லி. ஒரு பெண்ணாக இருந்து உங்களுக்கு சரித்திரம் பண்ண சிறப்புட்டேன், அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அந்த அம்மாவுடைய தனி முயற்சியால மட்டும் அது சாத்தியப்படல. அதை வேணா நான் ஏத்துக்கிறேன். வேற யாருடைய முயற்சியால? அதே 63 பேர்ல இருக்கக்கூடிய அதே 63 பேர்ல இருக்க இந்த மொட்டை தலையன் குட்டையில விழுந்த மாதிரி இந்த அதே 63. அந்த கதை நீங்க படிச்சிருக்கீங்களா? இது என்னை பார்த்தா உனக்கு பதில் தெரியாம கேள்வி கேட்கற மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல இல்ல அததான் கேக்குறேன். இப்ப இந்த உனக்கு சந்தேகம் வரதா இந்த கதையில? அப்படி என்ன சந்தேகம் உனக்கு? இருங்க, அந்த அம்மா ஒரு நாயன்மார்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. அதே பாண்டிய மன்னன்ட்ட அமைச்சரா இருந்தவர் அவர். அந்த அமைச்சரா இருந்தவரை தான் இங்க வாப்பா திருமறை காடு என்று சொல்லக்கூடிய வேதாரணத்துல திருஞான சம்பந்தர் இருக்காரு, நீ போய் கூட்டிட்டு வான்னு இங்க இருந்து அனுப்பி விடுறார். அவர் தான் போய் கூட்டிட்டு வந்தாரு இல்லையா? இந்த பெண் சொல்லாம அவர் போய் கூப்பிட போறது கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன் தனி ஒரு பெண்ணாக இருந்து எப்படியாவது சைவ சமயத்தை மீட்டு கொண்டு வரணும்ன்ற எண்ணம் இருந்ததுல, அதுக்காக தான் அந்த அம்மா 63 பேர்ல வந்தார். இந்த பாண்டிய மன்னன் அமைச்சரா இருந்தார்ல, அவர் தானே போய் கூட்டிட்டு வந்தாரு. அவர் பேர் என்ன? அவரும் அந்த 63 பேர்ல இருக்காரு. அவர் சிவனுடைய பக்தர். நான் ஒரு கேள்வி கேட்டா நீ அதுக்குள்ள போகுது, நீ ஒரு கேள்வி கேக்குற. அப்ப நீ ஏங்க இந்த பேர் இதெல்லாம் கேட்க தெரியுது இல்ல? நான் ஒரு அப்பவே சொல்றேன், நான் ஒரு விஷயத்தை நான் முன்னெடுக்கிறேன், நான் ஒரு கேட்கிறேன்னா திரும்பி பதில் சொல்லணும்னு தயாரா தான் இருக்கணும். உன் கேள்வியை மாட்டுக்கிறது சொல்லு. ஆனா இந்த கதை முழுசா நீ படிச்சிருக்கியா? ஏன் படிக்காம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பாண்டியன் அமைச்சராக இருந்த சொல்லிட்டேன், அவர் தான் போய் ஞான சம்பந்தர் கூட்டி வந்தாரு. ஞான சம்பந்த பெருமானை எந்த ஊருக்கு போய் கூட்டி வந்தாரு? அதான் திருமறை காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்துக்கு. வேதாரண்யம் இப்ப அது வேதாரண்யம், அப்ப இருந்தது திருமறை காடு அப்படிங்கிறது. எத்தனை ஆலயம் இருக்குல்ல? ஆமா, எத்தனை ஆலயம் இருக்கும்போது எதற்காக திருமறை காட்டுக்கு சரியா சொன்னாரு? ஏன் திருமறை காட்டுக்கு அங்க போக சொன்னாருன்னா, அங்க இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயம் வெகு ஆண்டு காலமாக பூட்டி கிடந்துச்சு. அப்ப அதை திறப்பதற்காக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த ஊர்ல இருந்தாங்க. அந்த காரணத்துல அங்கதான் இருக்காங்கப்பா, போய் கூட்டிட்டு வான்னு இந்த அம்மா அனுப்பி விட்டாங்க. திறவாத கதவையும் பாடி திறக்குவது சிறப்பு செய்ததால்
அங்க இருக்கக்கூடிய அனைத்துமான கட்டளையிட்டாங்க மங்கையர்கரசி. அதனாலதான் இவர் போறார். இவர் யாரு முதல்ல? இப்ப நம்ம நிக்கிறோமே, இது என்ன பகுதி? ஆவடியார் கோவில் பகுதியா? புதுக்கோட்டை மாவட்டம். எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு போனா, கரூர் இருக்கு போனா, ஆண்டவர் எல்லாத்துக்கும் பொதுவான இடம் தானே. இப்ப இந்த பகுதியில ஒரு ஆக சிறந்த ஒரு சிவஸ்தலம்னா எதை சொல்லுவோம்? ஆவடியார் கோவில், ஆத்மநாதருடைய. ஏன் இதை சொல்றோம்னா, அரிமர்த்தனை பண்ணி காசு கொடுத்துட்டான், போய் குதிரை வாங்கிட்டு வாங்க சொல்லி வாங்க கொடுத்த காசு குருந்த மரத்தடி இருந்த சிவனுடைய அருளான ஒரு ஆலயம் கட்டிட்டாரு. அப்ப இவ்வளவு பெரிய கோயில் மன்னனு கோவம் வரும். ஏண்டா கட்டுறாதான் நீ ஓ காசை கட்டு, நான் குதிரை வாங்கி கொடுத்த காசுல நீ கட்டினா அது என்ன அர்த்தம் என்று கோவப்பட்ட மண்ணே என்ன பண்ண மாணிக்க வாசகர கைது பண்ணாரு. கோயிலா கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிஞ்சு இந்த ஸ்தலம் உருவான பிறகு கைது பண்ணி கொண்டு போயிட்டாரு. கொண்டு போய் ஆத்து மணல கட்டி விட்டாரு. கட்டி விட்டோன்னே சிவன் பார்த்தாரு, தன் பக்தனுக்கு இவ்வளவு சோதனை வந்தா சிவன் சுமார் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல, மண்ண சுடுமணலாம் நீ கட்டி போற, அந்த சூட நான் குளிச்சியா மாத்திரேன் என்று சொல்லி வைகை நதியை பெருக்கெடுத்து வர செய்தார். அப்பொழுதுதான் வைகை நதியுடைய கரையை பலப்படுத்துவதற்காக என்னை அனைவருமே கரையை பலப்படுத்தினாக சிவபெருமான போனாரு, பிட்டுக்கு மண் சுமந்தார். அந்த கதை எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். இப்ப மாணிக்க வாசகரம் அமைக்கப்பட்டது இந்த கோயில். மாணிக்க வாசகர் அங்கே பாண்டிய நாட்டு மேலூர் பக்கத்தில் பிறந்தா கூட நம்ம பகுதியிலே வந்து வாழ்ந்து சிறப்பு கொடுத்தார். வாழ்ந்து சிறப்பு கொடுத்த சரி, ஆனா இந்த பகுதியில் யாராச்சும் பிறந்திருக்கணும்ல. அதிகப்படிய நாயன்மார்கள் எந்த பக்கம் பிறந்தாங்கன்னா சோழ நாட்டுல, குறிப்பா தொண்டை நாட்டுல. இன்னைக்கு இந்த விழுப்புரம், இந்த கடலூர், சிதம்பரம் இதை சார்ந்த அந்த பகுதியில நிறைய கோயில், திருவடிமருது, திருவெண்ணூர் நிறைய கோயில் இருக்கு. அப்ப இந்த பகுதியில அதிகப்படியான நாயன்மார்கள் வாழ்ந்துட்டார். ஆனா நம்ம பகுதியிலையும் ஒரு நாயன்மார் பிறந்து வாழ்ந்து சிறப்பு கொடுத்தாரு. அப்படியே குறுக்க போனீங்கன்னா ஆவுடையார்கள், அங்கிட்டு நீ குறுக்க விழுந்து பண்ணா மண்ணமேல்குடி போயிருக்கியா? அங்கே பிறந்தார் ஆக சிறந்த ஒரு நாயன்மார், மிகப்பெரிய ஒரு சிவ பக்தனாக வாழ்ந்தார். அவர் பேர் தான் குலச்சிறை நாயனார்னு பேர். இன்னைக்கு மணமேல்குடியில் ஒரு நகரம் இருக்கு, குலச்சிறை நகரம். ஏன்னா ஒரு ஆக சிறந்த ஒரு நாயன்மார் பிறந்து வாழ்ந்தார். அவர் தான் தன் பக்தியின் காரணமாக அந்த மன்னரிடத்திலே அமைச்சராக இருந்தார். நின்று நெடுமாறட்ட அந்த அமைச்சர்கிட்ட தான் மங்கையர்கரசியார் சொல்லி அவர் தான் போய் நேரா திருமறை காட்டுக்கு போய் அங்கே இருந்த ஞானசம்பந்த பெருமானை மதுரைக்கு அழைத்து வந்தார். அப்ப இந்த அம்மா முன்னெடுத்த முயற்சிக்கு ஒரு தூண்டுகோலாக ஒரு செயலுக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் வீரனாக இருந்தது யாருன்னா 61 நாயன்மார் கூடிய குலச்சிறை நாயகர் என்ற நாயன்மார். எதுக்குறியா? அப்ப அவராலதான் உருவானது மிக சிறப்பான சம்பவம். மங்கையர்கரசியார் 63 பேர்ல ஏன் இடம் பெற்றாங்க அப்படின்னா இது ஒரு காரணம். அதனால அந்த அம்மா 63 பேர்ல இடம் பெற்றாங்க. சரி, மதுரையில சமணம் தாழ்ந்து சைவம் தாழ்ந்து சமணம் உயர்ந்த பொழுது மங்கையர்கரசி மீட்டார். அதே மாதிரி திருவாரூர் ஒரு ஸ்தலம் இருக்கு தெரியுமா? திருவாரூர் கோயில், திருவாரூர் போயிருக்கியா? பிரக்க முக்தி அப்படின்றது திருவாரூர். அந்த திருவாரூர் பகுதியில இப்ப பாண்டிய நாட்டுல எப்படி மதுரை சிறப்பானதோ சோழ நாட்டுல திருவாரூர் சிறப்பானது. அந்த திருவாரூர்லயும் சைவம் தாழ்ந்து சமணம் உயர்ந்த பொழுது அங்கே சமணத்தை ஒழித்து சைவத்தை கொண்டு வந்தார். இங்கே மங்கையர்கரசி பண்ணான்னு சொல்றீல, அப்ப சோழ நாட்டுல திருவாரூர்ல அதை யார் பண்ணது? திருப்பத்தூர்ல வேணா சொல்றியா? திருவாரூர்ல சோழ நாட்டுக்கு சிறப்பான திருவாரூர் தானா? இந்த ஓமா போறதுக்கு நான் அப்படியே அதிரடி பண்ணி விடுவேன், அப்படியே வெக்கப்பட வச்சிருவேன், அப்படியே வேதனைப்பட வச்சிருவேன், திக்குமுக்கான வச்சிருவேன். 63 பேர் இருக்காங்க. நீங்க வாடு பொசுக்குள்ள திருவாரூர்ல அதே சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் உயர்ந்த பொழுது 63 பேர் தானே. ஒன்னு 6063 இல்ல சொல்லு. ஏன்னா அவரு பிறவிலே குருடவர், ஆனால் சிவன் மீது ரொம்ப பக்தியா இருக்கக்கூடியவர். அப்ப இதே மாதிரி மதுரை பாண்டிய நாட்டுல எப்படி இருந்ததோ அதே போல திருவாரூரிலையும் சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் உயர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி உயர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சமணர்கள் என்ன பண்ணிட்டாங்க, திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுடைய ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெப்ப குளத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார். ஆக்கிரமிப்பு பண்ண குளத்தை வந்து சுருக்கிட்டார், சின்னதாக்கிட்டார். அப்படி சின்னதாக்கணும் இவர் என்ன பண்ணாரா, கண்கள் தெரியாத அந்த நாயன்மார் என்ன பண்ணாரா, இடுப்புல கையத்தை கட்டிக்கிட்டு தெப்ப குளத்துக்களை இறங்கி ஒரு ஆளா இருந்து தெப்ப குளத்தை வெட்டி தெப்ப குளத்தை பெருசுபடுத்திட்டார். அப்ப இந்த விஷயம் சிவபெருமான் என்ன பண்றாரு, மன்னனுடைய கனவுக்கு போய் சொல்றாருப்பா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் உயர்ந்துகிட்டு இருக்கு, இதுக்காக தனி ஒரு ஆளாக இருந்து ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்கிற, நீ போய் இதுக்கு சரியான தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு சிவபெருமான் போய் கனவுல சொல்ல சோழ மன்னன் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, அந்த குளத்துல போய் இறங்க சொல்றாரு. எல்லாரும் குளத்துல போய் இறங்கினோன்னு எல்லாரும் மூழ்கி எழுந்து வர
இந்த பிறவி குருடனா இருந்தார் பத்தியில, பிறவி குருடனாக இருந்தவருக்கு கண் பார்வை தெரிந்து வெளியே வந்தாரா. ஆனா சமணர்களுடைய பார்வை அத்தனையும் குருடாக போனதாம் இந்த இடத்துல. அப்ப தனி ஒரு ஆளாக இருந்து எப்படி இங்க மங்கையர்கரசியார் கொண்டு வந்தாங்களோ அதுபோல அங்கேயும் சைவ சமயத்தை மீட்டு கொண்டு வந்த பெருமை அதே 63 பேர்ல இருக்கக்கூடிய தண்டி அடிகளார் என்று சொல்லக்கூடிய நாயன்மாருக்கு தான் உண்டு. தண்டி அடிகளார் கதை சொல்றதா பஞ்சாயத்து இல்ல, ஆனா அந்த பேரை சரியாக சொல்ல ரொம்ப முக்கியம். திருவாரூர் பகுதியிலே அந்த சமணனுடைய கொட்டத்தை அடக்கி சிறப்பிச்சது யாருன்னா 63 நாயன்மார்களே தண்டி அடிகள் ஒருவர். சரி, நியாயமான ஏத்துக்கலாம். அதே திருவாரூர்ல இன்னொரு நாயன்மார் இருக்காரு. திருவாரூர்லயா? திருவாரூர்ல யார் இன்னொரு நாயன்மார் இருக்காரு? தியாகராஜ பெருமானுடைய ஆலயம்னு சொல்றோம்ல திருவாரூர்ல. திருவாரூர்ல இன்னொருத்தர் திருவாரூர்ல பாடி சிறப்பு நிறைய. இப்ப இவருமே திருவாரூர்ல பிறக்கல, இங்க பிறந்தாரு. யாரு? யார கேக்குறீங்க? தண்டியடியில் சொன்னீங்களே, அவர் திருவாரூர்ல சம்பவம் பண்ணாரு. ஆமா, திருவாரூர்ல அவர் பிறக்கல. அவர் பிறக்கலை. திருவாரூருக்கு பெருமை இருக்காளே. சரி இருங்க, திருவாரூருக்குள்ள இருக்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிவன் கோவிலுக்கு பேர் இருக்குல்ல. ஆமா, அது மாதிரி திருவாரூர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு பேர் என்ன? சிவனுடைய பேர். திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயில் சொன்னீங்க, அங்க அடிச்சுக்கமா நீ போட்டேன்னு வைங்க. அங்க சொன்னிட்டு உனக்கு நான் வித்தியாசம் தெரியாம போயிருமா இல்லையா? என்ன பேசுறது நான் அப்படியா இருக்கு? அந்த அர்த்தம் இருந்துச்சு. ஒரே வார்த்தை, சாமி நான் அடக்கமா பேசுறேன், முடிஞ்சு வச்சு எரிச்ச வருமாறாதா? எனக்கு அப்படிதான். என்ன இந்த பகுதியில ஆவடையார் கோவில் பதிவு வந்திருக்கோம். ஆவடையார் கோவில்ங்கிறது கோவிலுக்கு தான் பேரு. உள்ள இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேர் என்ன? ஆத்மநாதர்னு பேரு. ஆத்மநாதர்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜர் ஆலயம்ங்கிறது ஆலயத்துக்கு பேரு. உள்ள இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேர் என்ன? ஆவடையார் கோயில் ஊருக்கு பேராச்சுல. அது மாதிரி திருவாரூர்ன்ற ஊருக்கு ஆவடையார் எப்படி ஆத்மநாதர் சுவாமி கோயிலோ அதோட திருவாரூருக்கு தியாகராஜ பெருமாள். இது ஒரு கேள்வியா? வேற நல்ல கவிதைகள் மறுபடியும் இந்த லட்சணத்துல இவங்க வந்து நான் அப்படியே அடாவடியா பேசிட்டா என்ன பண்ணுவாங்க? ஆட்ட அதிகமா இருக்கு. ஏங்க நான் ஆரம்பத்துல கேட்டேன், ஆவடையார் கோவில் அப்படிங்கிறது கோவிலுக்கு பேர். அது அதுக்கப்புறம் மறுபடி ஊருக்கே பேரா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கோவிலுக்கு பேர் ஆவடையார் கோவில். நீ சொன்ன இருக்கிற தெய்வத்துக்கு ஊருக்குள்ள அந்த கோவில் இருக்கிறனால பேர் வரல, அந்த கோவில் பெயராலதான் ஊருக்கே பேர் வந்துச்சு. அது போல என்ன பேரு? திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை இன்னைக்கு ஆவடையார் பேராமா. ஆமா, திருப்புண வாசல்ங்கிற. ஏன் சொல்றோம்? ஏன்னா பிரம்மனாகப்பட்டவன் மிகப்பெரிய ஒரு தவறு செய்த பொழுது யாரை வணங்கினார்? அந்த விகிருதேஸ்வரர். திருப்புணாச விகிருதேஸ்வரர் ஆலயம் இருக்கு. அந்த விகிருதேஸ்வரை வணங்கிய பிறகுதான் பிரம்மனுக்கு நல்ல ஒரு வழி வந்தது. செஞ்ச தப்பை உணர்ந்தார். திருப்புண வாசல்ங்கிறது கோவிலுக்கு பேரு. ஆமா, உள்ள இருக்கிற தெய்வத்துக்கு பேரு விருத்தபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்கா இல்லையா? அது மாதிரி தியாகராஜனுடைய ஆலயம்ங்கிறது கோவிலுக்கு பேரு. உள்ள இருக்கிற தெய்வத்துக்கு பேரு என்ன? பெரிய இம்சைதா இருக்கும் போல. எம்புட்டு கேள்வி ஒரு கதைக்குள்ள. இதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் என்ன, அவர் பேர் என்ன, இவர் பேர் என்ன? நீ தான் கேட்டா, நீ தான் கேட்டா. மங்கையர் சொன்னே, ஏன் அவர் யாரை கூட்டி வந்தார்? எங்க என்ன பார்த்தாரு? நீ தான் கேட்டா, ஏன் சொல்ல வேண்டாம்? நான் கேட்டேன், இந்த பகுதி ஆச்சே, அந்த பகுதியில பிறந்த ஒரு நாயன்மார் ஆச்சே, அதை நீங்க எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். ஏன் கத்தி கிடையாது? கத்தனை படம் முதல்ல. ஆமா, இவர் ரொம்ப அமைதியா பேசுறாரு. திருவாரூர்ல உள்ள குளத்து பேர் முதல்ல எங்க என்ன செஞ்சாருன்னு தண்டியடிகள் சொன்னீங்க. ஆமா, குளத்துல ஆக்கிரமிப்பு பண்ணாங்கல்ல. ஆமா, யாரு? தண்டியடிகளாருங்க. ஆக்கிரமிப்பு பண்ணது யாரு? புரியல. குளத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சது யாருன்னா அது சமணர்கள். வந்து சமணனுடைய குற்றத்தை அடக்கிதான் இவர் பண்ணாரு, சிரமம் பண்ணாரு. ஆமா, எங்க பண்ணாரு? திருவாரூர்ல தெப்ப குளத்தை குறுக்கிட்டாங்க. என்ன தெப்ப குளம் உனக்கு? எல்லா கோயிலையுமே இருந்தா பேர் தெப்ப குளம் தான். மதுரை போயிருக்கியா? போயிருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கியா? போயிருக்கேன். உண்மையிலேவா? போயிருக்கேன். பொய் சொல்லக்கூடாது. நிஜமா? எந்த வழியா போன? கிழக்கு வாசல் வழியா? கிழக்கு வாசல் திறந்து இருக்கா உனக்கு? இல்ல. அப்புறம் ஒருவேளை நம்புறீங்களான்னு பார்த்தேன். கிழக்கு வாசல் ஏன் மூடி இருக்கு சொல்லுங்க அப்போ. ஏன்னா அங்கே மேல இருந்து ஒரு விழுந்து இறந்ததாக ஒரு இருக்கு. உங்களுக்குள்ள அப்படி இருக்கு. பாதை வந்து கிழக்கு வாசல் வழியா, கிழக்கு வாசல் நேரத்து பெற்றாம கொடுத்த வழியா போய், ஏன்னா கிழக்கு வாசல் வழியா போனா யார முதல்ல போய் கும்பிடுற மாதிரி இருக்கும்? சொக்கால கும்பிடுற மாதிரி. மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையினாலே மீனாட்சி தானே. அப்ப முதல்ல மீனாட்சியை கும்பிட்டு அந்த ஒரு அசம்பாவி நடந்தது. அது வேற பிரச்சனை. அது நடந்து 300 ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு. ஆனால் மீனாட்சி மேலக்கூடிய ஆலயத்துக்கு முதல்ல மீனாட்சி தான் முதல்ல வணங்கணும்ன்றனால கிழக்கு வாசலுக்கு இடதுபுறமே இன்னொரு வாசல் இருக்கு, அந்த வழியா போறோம். அப்ப போய் மீனாட்சி வாசலுக்குள்ள போகலாம், வழி இருக்கு. ஆனா அதுக்குள்ள யாரும் போறது கிடையாது. போனா மீனாட்சி அருள் கிடைக்காதுன்னு ஒரு தன்மை உண்டு. சந்தேகம். எப்படி ஆண்டியா போய் கும்பிட்டு நம்மளும் ஆண்டி ஆயிரம்னு ஒரு எண்ணம் இருக்கும், அது மாதிரி கிழக்கு வாசல் வழியா போனா மீனாட்சி அருள் கிடைக்காத ஒரு எண்ணம் இருக்கு. சரி, அதை விட்டு என் கேள்வி அது இல்ல. நேரா மீனாட்சி கும்பிட போறியா? கும்பிட போகும்போது இடதுபுறத்துல மீனாட்சின்னு ஒரு குளம் இருக்கா? இருக்குல்ல. தெப்ப குளம் இருக்கு. அது ஒரு தெப்ப குளம் இருக்கும். அது தெப்ப குளம் சொல்றோமா? இல்லையே.
என்னன்னு சொல்றோம்? அதுக்கு பேரு பொற்றாமரை குளம்னு பேரு. ஏன் சொல்ல வேண்டியதானே? மீனாட்சி அம்மன் கோயில் தெப்பக்குளம் சொல்ல வேண்டியதானே? ஏன் அதை மட்டும் ஒற்றாமரை குளம்ங்கிற? திருவாரூர்ல ஆக்கிரமிச்சு அந்த குளம் மட்டும் திருவாரூர் தெப்பக்குளமா? என்ன நியாயம் இது? அந்த எப்படி மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளுடைய குளத்திற்கு பொற்றாமரை குளம்னு பேர் இருக்கோ அதை போலவே திருவாரூர் அந்த ஆலயத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய குளத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு சொல்லு? நீ இத சொல்லு. நான் அந்த கோயிலுக்கு பேர், கோயில உள்ள இறைவன் பெயரை நான் சொல்றேன். விடுங்க, அதுக்கு சரியா போச்சு. அப்போ ஒண்ணு பண்ணு சாமி, நான் அதிரடி பண்ணி தப்புதேன், என்னைய மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு என் காலில் வந்து நீ கும்பிடு, போனா போட்டு ஜனியன் தொலைது உன்னை விட்டுருவேன். ஓஹோ, நீங்க மட்டும் அப்படி அடாவடி பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க பேசலாம். நீங்க சொன்னீங்களா சாமிக்கு பேரு? அப்படி பார்த்தா நான் தான் முதல்ல உங்கள்ட்ட கேட்டேன். நல்லா கேட்டுக்க. கோவிலுக்குள்ள இருக்க தெய்வத்துக்கு பேர் என்ன? நான் தான் முதல்ல கேட்டேன். அடாவடி பண்ணு கேட்டுக்கணும். வாங்கி பேசு. அடாவடி பண்ணுவேன்னு சொல்லல, அடாவடியா பேசுனா அப்படினே. நீ என்ன சொல்ற? நான் அதிரடி பண்ணுவேன்றதுக்கும் நான் பேசுனா அது கூட நான் பேசுனான்னு சொன்னேன், நான் பேசுவேன் சொல்லல. சரி விடுங்க, உங்களுக்கு தெரியல போல இருக்கு. அதனால பதில் சொல்லாம திருப்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்க. ஒண்ணு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, இல்லன்னா எங்க ஆள்ல உழுது மன்னிப்பு கேட்டு உள்ள போங்க. கிரண்டக்காரர் வெட்டி இந்த கண்ணங்குடி விளக்கு பிரிக்குதுல அங்க கட்டி தொங்க விட்டுவேன். ஜாக்கிரதை, ஆளு ஒசரத்துல பாருங்க. என்ன கட்டுவிட்டா திருவாரூர் தியாகராஜ பெருமான்னா அது பொதுவான ஒரு பெயர். ஆனா அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு பெயர் உண்டு. இல்ல, காசிக்கு போனா விஸ்வநாதன் பேர் இருக்கு, காஞ்சிக்கு போனா ஏகாம்பரேஸ்வரன் பேர் இருக்கு, மதுரைக்கு போனா சொக்கநாதன் பேர் இருக்குல்ல. அது மாதிரி அவர் சுயம்புவாக புற்றிலிருந்து தோன்றியதால் புற்றிடம் கொண்ட பெருமான்றத தியாகராஜ பெருமாள் ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனி பேர். அதே மாதிரி அதே தியாகராஜனுடைய ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்க தெப்ப குளத்துக்கு பேரு கமலாயம் அப்படிங்கிற தெப்ப குளத்துக்கு பேரு. கமலாயம். அது ஏன் கமலாயம்? என்ன கமலாயம்? கமலம்னா என்ன? என்ன? தாமரை. அந்த தாமரை நிறைந்த குளம்ங்கறனால கமலாயம் அப்படின்னு பேர் வந்துச்சு. எப்படி தெரிஞ்சோனியல வாயை பிடிங்கி வச்சியா? அப்படி கிடையாது. சரி விடு. இருங்க, பொற்றாமரை குளம் வந்துச்சு. ஏன் பொற்றாமரை குளம்னு அந்த பேர்? அந்த மீனாட்சியுடைய அந்த மறைந்த மூன்றாவது கொங்கையாகப்பட்டது பொற்றாமரையாக மாறியது, பொற்றாமரைன்னு பேரு. தங்க தாமரையாக மாறியதா பொற்றாமரையாக? பொன்னென்றால் தங்கம் என்று பொருள். பேரே பொற்றாமரை தான். அதான் சொல்றேன். அப்ப பொண்ணு பொண்ணுனா என்ன, தங்கம்னா என்ன? அதான் சொல்றேன். அடே குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். ஆனா எனக்கு என்னப்பா பயம்னா, இப்ப இந்த வாய் பேசிக்கிட்டு இருக்க, உன்னையெல்லாம் முருகனை கட்டி வச்சுக்குவேன். உன் இம்சை தாங்காம பழனில இருந்து நேரா குதிச்சு கேரளா தாண்டி அரபிக்கடல போயிடுவார். வாய குறை நல்லதுன்னு நினைக்கிறேன். உன் குலக்கடவுள் யாருன்னு சொன்ன? அப்படியா நான் பேசிவிட்டேன்? இல்லைன்னு ஒரு ஆளை சொல்ல சொல்லு. என்ன தச்சு வச்சாலும் தரு தருங்கிற மாதிரி திறந்த வாயை மூடுறது இல்ல. ஏங்க நீங்க பேசுறதுனால நான் பேசுறேன். ஆனா அந்த வார்த்தைக்குள்ளும் ஒரு விவரம் இருந்ததை அதை நான் பாராட்டுறேன். ஆனா அந்த அதிரடியை மட்டும் பாத்துறேன். இப்ப முருகன் உன்னுடைய குலக்கடவுள். ஆமா, அந்த முருகப்பெருமான உனக்கு பார்த்த மாப்பிள்ள. கட்ட மாட்டேன். கட்டவே மாட்டேன். அவரை தெய்வமா நினைச்சு வணங்கிட்டு இருக்கேன். அதிகமா உங்க அண்ணனோட பழக்கம் நிப்பாட்டு. அற சொல்லா சொல்றேன். ஒண்ணு சாமி, யார மாப்பிள்ள வந்தீங்க? ஏன் சாமி வேண்ட நல்ல மாப்பிள்ள இல்லையா? அப்படி ஆரம்பி எடுத்துறவுல கட்ட மாட்டேன். ஏங்க அவர் தெய்வமா நினைச்சு நான் வணங்கிட்டு இருக்கிற போய் கட்டிக்கமானா என்ன சொல்ல முடியும்? கட்ட மாட்டேன் சுவாமி தானே சொல்ல முடியும். ஆழ்வார்கள் 12 பேர் இருக்காங்க. ஆமா, இப்ப இதுல கூட 3 நாயனார்கள் பெண்கள்ல. ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண்ணு தான். யாரு? ஆண்டாள். ஆண்டாள் எதை செஞ்சு சிறப்படைஞ்சா? மாலை இனத்திலே பிறந்து திருமாலையே திருமணம் பண்ணி சிறப்பு செய்தார். ஆண்டாள்ன்றவ சாதாரண மனித பெண்ணாக இருந்தவ. யார கல்யாணம் பண்ணா? ரங்கநாதரே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அவன் மனித பிறவிதானே, தெய்வத்தை கட்டினால நீ கட்டு. ஏங்க அந்த அம்மா சின்ன புள்ளையில இருந்து ஆசைப்பட்டாங்க. நீ ஆசைப்படுன்ற ஏனாங்கிறேன். திருமணம் பண்ணி வைக்கிறேன். வள்ளி முருகன் கல்யாணம்டா நல்லாதா நடக்கும். வண்ண மலரில் தேனை குடிக்க வண்டு தவம் இருக்கும். பின்னாடி ஆமா, எங்க அப்பா அசந்துட்டாப்புல ஒரு தட்டு எழுப்பின. ஏன் நீங்க எழுப்போம், அங்கே ஆளை கூப்பிட்டு எழுப்புவீங்களா? வள்ளி முருகன் கல்யாணம்டா நல்லாதா நடக்கும். வண்ண மலரில் தேனை குடிக்க வண்டு தவ இருக்கும். கண்டனைய வளர்ந்து கல்யாணம் செஞ்சு நல்லபடி வசிச்சுக்கம்மா. அற்புதமெல்லாம் உனக்கு அங்கேயே நாயி நல்லபடி ரசிச்சுக்கம்மா.
நல்லபடி வசிச்சுக்கமா அற்புதமல்லா உனக்கு அங்கேயே ஆயிர் நல்லபடி வசிச்சுக்கமா குழந்தைகள் அழுவது பாலுக்குத்தானே குமரி அழுவது வாழ்க்கைக்குத்தானே கும்பி அழுவது கூழுக்குத்தானே குருடன் அழுவது பார்வைக்குத்தானே ஆறுமுகனவன் ஆட்டூர் ஆறுமுகனவன் பெருமை சொன்னாலே பள்ளி முருகன் கல்யாணந்தா நல்லாதான் நடக்கும் மன்ன மலரில் தேனை குடிக்க வந்து இருப்போம் முருகப்பெருமா உன் அழகுக்கும் உன் அறிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிளை அது என் மாப்பிளை முருகன் தான். முருகனை தவிர வேற யார வேணாலும் கட்டிக்கிறேன் சுவாமி. இது ஒரு பேச்சா? எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு இல்லாத சிறப்பு இந்த பூலோகத்துல யாருக்குமா இருக்கு? எல்லா சிறப்பும் இருக்கு. சேர்த்து ஏற்கனவே ஒரு மனைவியும் இருக்கு. இருக்கட்டும். அவன் அழக 1000 முன்னாடி கட்டுவேன். இது நல்லா இருக்கு. உனக்கு 1000 முன்னாடி கட்டுவாங்களா? அவரோட விருப்பம். அவர் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம். உன் தலை எழுத்து நீ 2ஆம் தானமாட்டா வேற வழியே உனக்கு இல்ல. அப்படி ஒண்ணும் அவசியம் கிடையாது. எங்க அப்பா இருக்காங்க, அண்ணே இருக்காங்க, மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பா. நல்ல அழகு இருக்கு, நாங்க மாப்பிளை பார்த்து நல்ல அறிவு இருக்கு, முக்கியமா நல்ல அமைப்பு ஒன்று இருக்கு. அமைப்பு கெடுத்துக்கிறாத. கட்ட முடியாது, கட்ட முடியாது, கட்டி காமிக்கிறேன். உனக்குள்ள திடீர்னு என் மாமா ரைபர் சத்த மாமா புகுந்துட்டாரு. செயல்படலாம் அப்படியே இருக்கேன். அறிவியல் மன சிறுவையை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்பது நாரதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சும் அல்ல, இதுவே என் சத்தியம் சத்தியம் சத்தியம். உன்னை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன். நாராயணா. அப்புறம் அண்ணே சுரேஷனே என்ன முதல்தான் முருகனை காதல் பண்றேன்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப சாமி வந்து பிடிக்கலன்னு சொன்னீங்களே. பிடிக்கலன்னா காதல்ல பிடிக்கலனாலே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீ அப்படி இல்ல, தெரிஞ்சுக்கிறீங்க. சாமி கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா முருகனை தான் எனக்கு பிடிக்குது, அவரை கூட்டிட்டு வாங்க, நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா சாமி என்ன நினைச்சிருப்பாரு? வள்ளியும் காட்டுக்குள்ள காஞ்சி போய் தான் கிடக்குது. நினைக்க மாட்டாரா? எப்படி இதெல்லாம் விடுறதுக்குள்ள கல்யாணம், எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா? வரட்டுமா?